ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசிஸ்டுகள் என்று பாஜக அழைப்பாங்க திமுக. ஆனால் தாங்களே ஒரு மிகப்பெரிய ஃபாசிஸ்டுகளாக மாறி போற வர ஆட்கள்லாம் யாரெல்லாம் கையெழுத்து வாங்குறியா, நீங்க மக்கள்கிட்ட மும்மொழி வேணும்னு வாங்குறியா, நீங்க ஏதோ தேடப்படும் குற்றவாளி போல அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற சூழல்ல சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை திமுக அரசாங்கம் கைது செய்தது, கையெழுத்து வாங்கிட்டாங்க என்ற பேரில். அதே மாதிரி பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு எச். சூர்யா அவர்களையும் சமீபத்தில் காவல்துறை கைது செய்தது. என்னதான் அது தப்பு பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா கையெழுத்து வாங்கிட்டாங்களாம். ஸோ இன்று எஸ். சூர்யா அவர்கள் இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறாரு. இந்த அவர் கைது குறித்து கொஞ்சம் விரிவாக பேசணும்னு இருக்கிறேன். வணக்கம். இப்போ ஒரு என்ன முகாந்தரம்னு தெரிஞ்சுக்கலாம் கைதுக்கு? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாசிஸ்ட்டுகள் அரசாங்கம் கைது செய்யணும்னு நினச்சா எப்படி வேணாலும் கைது செய்யலாம். புதுசு இல்லாமல் பழகி போயிட்டதுனால இப்போ அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. பட் இது சுவாரஸ்யமான ஒரு கேஸு. என்ன விஷயம்னா, லியோ சுந்தரம் அப்படின்னு சென்னை மாநகராட்சி 198வது வட்டத்தினுடைய கவுன்சிலர். அவர் சுயேட்சையாக நின்று ஜெயித்தார். அப்புறமா உடனே பிஜேபியில் சேர்ந்துட்டார். அவர் இப்போ பிஜேபியோட கவுன்சிலர் அவர் அஃபிஷியலி. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தார். அவர் ஏடிஎம்கேல எம்எல்ஏ கேண்டிடேட்டாலாம் இருந்தவர். பட் அங்கே நடந்த ஒரு உட்கட்சி அரசியல் பிரச்சனைனால வெளியே வந்து இப்போ பிஜேபியில் ஐக்கியமாகி கவுன்சிலரு. நம்மளுக்கு பாராளுமன்ற தேர்தலில் மிக கடுமையாக களப்பணி ஆற்றினார். சோழிங்கநல்லூர் தொகுதியோட பொறுப்பாளராகவும் இருக்கார். இப்போது அவரோட இடம், அவர் கவுன்சிலராக இருந்த காலகட்டத்தில் அவர் பகுதியில் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் வேணுன்றதுக்காக அவருடைய சொந்த இடத்த அரசாங்கத்துக்கு தானமாக கொடுக்குறார். அந்த இடத்துல இப்போ அந்த அரசு மேல்நிலைப் பள்ளி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியே சிக்னேச்சர் போர்டு ஒன்று வச்சு கட்சி நிகழ்ச்சி, அது கட்சிக்காரங்க பொதுமக்கள் எல்லாரும் வந்து ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்துட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்குற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தோம். இது பிஜேபியில் சென்னை கிழக்கு மாவட்டம்னு வரும். அதுக்கு நான் பொறுப்பாளராக இருக்கிறதுனால நான் அங்கே இருந்தேன். சரின்னு அங்கே கையெழுத்து வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்கூல் விடுற டைம் வந்துருச்சு. ஸோ ஸ்கூல்லேருந்து பசங்க போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பசங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வாங்கினோம். யாருமே கை பிடிச்சி இழுக்கிறது போடுறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ் நிறைய இருக்குது. பசங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு, நீ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரப்பா, உனக்கு 2 மொழி இருக்குது. இதே உங்கள் ஏரியாலே ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் 3 மொழி சொல்லித்தராங்க. இன்னொன்று சொல்லி கொடுத்தா நீ ஏற்றுக்குவியா? அதுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க, பேசுறதுக்கு தான் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பையன் சொல்கிறான், ஆமாம், என் கூட விளையாடுற பையன் 3வது லாங்குவேஜ் படிக்கிறான், எனக்கும் கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கிறவங்க கிட்ட கையெழுத்து போட சொன்னோம். அதில் ஒரு வீடியோ அந்த ஃபேஸ்புக் லைவில் ஏதோ போட்டிருந்தாங்க போல். அப்போ இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது மெட்ராஸ்ன்றது வேறு, இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காரப்பாக்கம் அப்படின்றது வேறு. அது இன்னுமே பஞ்சாயத்தாக இருந்து அது ஒரு மெட்ரோ சிட்டின்னு சொல்ல முடியாத சென்னை மாநகராட்சிக்கு உட்படாத ஒரு மாநகராட்சியில் தான் இருக்குது. பட் ஜியாகிரபிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பகுதிகளாக இருந்த ஒரு கிராமங்கள் மாதிரி இருந்த பகுதி அது. இன்னுமே நம்ம ஊரில் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த ஊர்க்காரங்க தான் அங்கே பெரும்பாலும் இருப்பாங்க. இங்கே உள்ள சிட்டியில் இருக்கிற மாதிரி எல்லா ஊர்லேருந்து வரவங்கள அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகள்னு எடுத்துக்கலாம். அந்த வீடியோவில் என்ன பண்ணுறான், ஒரு பையன் ஒரு குழந்தைகிட்ட விளையாடுறான். அவன் ஓடுறான், அவனை பிடிச்சி இழுக்கிறான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் எங்கள் கட்சியில் இருக்கான். அந்த பையனோட அண்ணாவோட பையன் அந்த ஸ்கூலில் படிக்கிறான். இது ஒரு க்ளோஸ் நெட் வில்லேஜ் மாதிரின்னு எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க, எல்லாருமே தெரிஞ்சவங்க. இந்த மாதிரி ஒரு சொந்தக்காரங்களுக்குள்ளே விளையாடுற விளையாட்டை இவங்க எப்படி திரிச்சிட்டாங்கன்னா, இந்த பையன் அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட கூப்பிட்டு போகிறான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். பிடிக்கிறான், அவன் ஓடுறான், கத்துறான். சொந்த அண்ணா பையன் அந்த ஏரியா. அது இன்னொரு வீடியோவில் பிஸ்கெட்ஸ் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் வரும். பிஸ்கெட் எதுக்கு வாங்கினோன்னா, கட்சிக்காரங்க ஒரு 500 பேர்கிட்ட வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பிஸ்கெட்டு டீ வச்சுருந்தோம் நாங்கள். சரி, பசங்க வராங்கன்னு நேச்சுரலாக பசங்கக்கிட்ட பிஸ்கெட் கொடுத்தோம். எந்த வீடியோலையும் பசங்கக்கிட்ட பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்துட்டு போய் கையெழுத்து வாங்கின மாதிரிலாம் இல்லை. பசங்களுக்கு கூப்பிட்டு பிஸ்கெட் கொடுத்தோம். எதுக்குன்னா, நம்ம பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு பதில் பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு 3-4 பேர் கொடுத்த வீடியோ. இல்லை என்ன குத்தம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில, உடனே ஒரு எஃப்ஐஆர். அதுவும் எப்படி லீகலாக பண்ணுறாங்க பாருங்கள். திமுக காரங்க யாரும் கொடுக்காம, திமுக காரங்க அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு சொல்லி அங்கே இருக்கக்கூடியவங்க எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு கேள்வி தான் வந்துச்சு, எவ்வளோ பள்ளிகளில் சென்னை மாநகராட்சியில் போதைப் பொருள் விற்கப்படுது, மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற தகவல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம்.
அங்கெல்லாம் எங்கேயுமே போகாத இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி திடீர்னு எங்களுக்காக மட்டும் வந்திருக்குன்றப்போ உண்மையிலேயே அப்படி ஒரு கமிட்டி இருக்குன்றதே இந்த எஃப்ஐஆருக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அமைச்சர்கள் உதாரணத்துக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்லாம் பாருங்க பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாராவது அரசு பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தினால் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீட் கையெழுத்து இயக்கம்னு ஒன்று நடத்தினாங்க விருகம்பாக்கம்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அந்த எம்எல்ஏ பிரபாகர் ராஜா அவர் போய் வகுப்புக்குள்ளேயே 17 நிமிஷம் பேசுகிறாங்க மாணவர்கள்கிட்ட. நீட் வந்து உங்களுக்கு சரியில்லை, நீங்கள் அதை எத்துக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்குறாங்க. அந்த வகுப்பறையில் இருந்த அரசாங்க பள்ளி ஆசிரியர் அவரே நீட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை மாணவர்கள்கிட்ட பண்ணுறாரு. அதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் பிஜேபி சார்பாக. அப்போ விருகம்பாக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். தொகுதி எம்எல்ஏ இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குறாங்க. ஆக்ஷன் எடுத்தவங்க அன்றைக்கும் ஆக்ஷன் எடுத்துக்கணும். இன்றைக்கு வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் குப்பையில் தான் இருக்குது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நீட்டுக்கு எதிராக கையெழுத்து வாங்குறதுக்கு கணக்கு காட்டணும்னு ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வெளியே உள்ளெல்லாம் திமுக காரங்க போய் கணக்கு காமிக்கிறதுக்காக கையெழுத்து வாங்கினது எல்லாமே வீடியோஸ் ஊடகங்கள்லேயே நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கையெழுத்து இயக்கம் ஒரு வாரமாக நடக்குது. ஒரு இடத்துல கூட எந்த பள்ளி மாணவரையோ இவங்க பண்ணுற மாதிரி வகுப்பறைக்குள்ளே போய் பிரச்சாரம் பண்ண மாதிரியோ கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கின மாதிரியோ ஒரு வீடியோ எவிடன்ஸ் கூட இவங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்களை வந்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குறீங்கிறாங்க. உதயநிதி அதே பேட்டியில் சொல்கிறார், நாங்கள் கூட தான் நீட்டு 1 கோடி கையெழுத்து வாங்கினோம், யாரையும் கட்டாயப்படுத்தலை அப்படின்றாங்க. இது உலகமாக காமெடின்னு சொல்லுவாங்களே, அது உதயநிதி அவர்களுக்கு எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் நம்ம கொடுக்குறோம். நீட்டு கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ மாணவர்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி வாங்குறாங்க. அதனால் நரேட்டிவ் இவங்க செட் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வரக்கூடிய நியூஸ் வந்து பரவலாயிடும். பிஸ்கட் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் பரப்பி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நியூஸ் சொன்னதுனால இன்னொன்று ஞாபகம் வருது. சமீபத்தில் அமித்ஷா அவருடைய போஸ்டர் சந்தன பாரதியா போட்டாங்கன்ட்டு அதை சாதாரண ஏதாவது ஊடகம் போட்ட பரவாயில்ல, சன் டிவியே வந்து எடுத்து போட்டு இல்லை எல்லாம் இவங்க ஒரு நெட்வொர்க்காக தான் இயங்குறாங்க. நான் பழைய கேஸில் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு கொடுத்தது மட்டும் அந்த கவுன்சிலர் கிடையாது. அந்த பள்ளி வளர்கிறதுக்காக தொடர்ந்து வருஷம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இத்தனைக்கும் அவர் அந்த வார்டில் தான் கவுன்சிலராகவே இருக்கார். அந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து 10th 12th அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு வருஷம் ப்ரைஸஸ் கொடுக்குறாரு, கேஷ் ப்ரைஸஸ்ஸு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கும் உதவி செய்கிறாரு. அந்த ஸ்கூல் போய் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஒரு டாய்லெட்ஸ்லேருந்து லேப்லேருந்து எல்லாமே அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும். அதெல்லாம் அவர் சொந்த பணத்தில் அப்புறம் அவரோட வச்சுருக்கக்கூடிய என்ஜிஓஸ்லேருந்து பயன்படுத்தி அந்த ஸ்கூலு, அந்த ஊர் மக்கள், அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு அவருடைய சொத்து இவ்வளோ கொடுத்தவர் அந்த பசங்கிட்ட கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினோன்னா அந்த ஊருக்குள்ளே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா திமுக அதிமுக வேட்பாளரை மீறி இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு இண்டிபெண்டன்ஸ் சிம்பிளில். அப்போ அந்த ஊருக்குள்ளே அவருக்கு எவ்வளோ பெரிய நற்பெயர் இருக்கும், மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ திமுக அரெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு தான் கெட்டப்பேர். அவங்க லோக்கல் எம்எல்ஏவே போலீஸ்காரங்க கிட்ட சண்டை தான் போட்டுப்பார். ஏன்னா அவர் லோக்கலில் வெரி ரெஸ்பெக்டபிள் பர்சன். லியோ சுந்தரம்னா அந்த பகுதியில் தெரியாத ஆளே கிடையாது. ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே மக்களுக்காக இறங்கி கோடிக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இப்போ இது என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா திமுக அரசாங்கம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது புரியுது. இப்போ சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அவனை தூக்குடா அப்படின்னு நம்ம சின்ன ஒரு டீம்லேருந்து யாராச்சும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. எங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ யார், அவங்கக்கிட்ட போய் இவங்களை கைது பண்ணலாமான்னு கேட்டிருந்தா அவர் உடனே வேணான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா கைது செய்கிறதுனால அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அதுவும் அவர் மேலே என்ன கேஸ் போடுறீங்க, பிள்ளைங்களை கட்டாயப்படுத்துறீங்க, பிள்ளையும் படிக்கிறதுக்கே அவர் தான் காரணம். அது ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் ஜெயிக்க வச்சுருக்காங்க கவுன்சிலராக திமுக அதிமுக வேட்பாளர்களை மீறி. அப்போது இந்த மாதிரி இன்றைக்கி அரசாங்கம் எப்படி நடக்குதுன்னா சோஷியல் மீடியாலே நடக்குது. ஒரு வீடியோ வந்துருச்சு, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு தெரில. இதில் எல்லாத்துலேயும் காமெடி என்னென்னா இவங்க சொல்கிறது பிஸ்கட் கொடுத்து கைது பண்ணன்னு கேஸ் போடுறேன்னு. அந்த பிஸ்கட் கொடுக்கக்கூடிய சமயத்தில் நான் அந்த ஸ்பாட்லேயே இல்லை. எனக்கு வந்து அங்கே காமிக்கிறதுக்கு ஒரு வீடியோ எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டாங்க. அதனால அதிகார துஷ்பிரயோகம் அவ்வளோதான். அதிகார துஷ்பிரயோகம் சொல்கிறீங்க. இதனால தான் லைக் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இது மாதிரி ஒரு பாசிச அரசாங்கத்தை உங்களால் வரலாற்றிலேயே பார்க்க முடியாது என்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் மேலேயே ஒரு கேள்வியாக நான் என்ன வைக்க விரும்புகிறேன்னா, இது வந்து 4வது எஃப்ஐஆர் நினைக்கிறேன். 3 முறை கைது, கரெக்டா? ஸோ ஒரு சின்ன ஒரு பின்னாடி போயிட்டு எதற்காக இந்த 4 எஃப்ஐஆர், இந்த 3 கைதுன்னு சொன்னா நல்லா இருக்கும். இதை பத்தி மக்கள் பேசுறதே கிடையாது. ஏன்னா இங்க நடக்கக்கூடிய கைதுகள் எதற்காக நடக்கின்றன? ஒரு சோஷியல் மீடியா போஸ்டுக்காக நள்ளிரவில் கதவை தட்டி கைது பண்றதெல்லாம் பார்த்திருக்கோம். பிரவீன்ராஜ், சங்கி பிரின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய சாதாரண நபர்கள் இங்கேயே வந்து ஃபயர் சதீஷ்குமார்னு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துட்டு போறாரு, எதுக்கு கைது செஞ்சோன்னு. அதனால உங்களை பத்தி எதற்காக இந்த 4 எஃப்ஐஆர் 3 கைது?
இது வந்து அவங்க மெயின் இன்டென்ஷன் வந்து அந்த மென்டல் ட்ராமா கொடுக்கணுன்றது தான். அது நல்லா புரிஞ்சிருச்சு. பட் உண்மையிலே ட்ராமா வர்றது தான். நம்ம வந்து வெளியே என்ன சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிட்டா கூட, அது மூலமாக இவங்க கொடுக்கக்கூடிய டார்ச்சர் வந்து வந்து பேர் பண்ண முடியாத விஷயங்களாக தான் இருக்குது. பட்டு பழகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டது அப்போ ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. கரெக்டாக செந்தில் பாலாஜி வந்து இடி ரெய்டு வந்து அரெஸ்ட் ஆகி அடுத்த நாள் என்னுடைய கைது நடந்தது. இது ஒரு ரிவெஞ்ச் பண்ணணுன்றதுக்காக. அந்த கிரவுண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு கிரவுண்ட்ஸு. நான் வந்து பிஜேபி மாநில செயலாளர் மட்டும் இல்லாமல் செய்தி தொடர்பாளராகவும் ஒரு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம வந்து பத்திரிகையாளர்களுக்கு செய்தி கொடுப்பது, அறிக்கைகள் விடுவது இயல்பான ஒரு விஷயம். ஒரு செய்தி தொடர்பாளர்னால் அதை பண்ணுவாங்க. பல அறிக்கைகள் கொடுத்துருக்கேன். நான் கைது செய்யப்பட்ட விஷயமே நான் அஃபிஷியலாக ஆஸ் அ ஸ்போக்ஸ் பர்சன் கொடுத்த ஒரு அறிக்கைக்காக. அப்போ எவ்வளோ பெரிய விசித்திரமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன அறிக்கைனா, கடலூர் மாவட்டத்தில் பெண்ணாடம் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு துப்புரவு பணியாளர். அந்த துப்புரவு பணியாளர் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு கவுன்சிலர். அவர் வந்து ஒரு வேலை செய்ய சொல்லி நிர்பந்தித்திருக்கிறார். அதாவது ஒரு சாக்கடையை வந்து க்ளீன் பண்ண சொல்லி நிர்பந்தித்திருக்கிறார். எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் அந்த உள்ளே போய் அதை சுத்தம் செய்துட்டு மேலே வந்தவர் அடுத்த ஒரு வாரம் 10 நாளில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டார். இப்போது இதை நிர்பந்தித்தது அந்த கோவிந்த்சாமின்னு சொல்லக்கூடிய சிபிஎம் கவுன்சில். இதை பற்றி எந்த ஊடகமும் இன்றைக்கு வரைக்கும் பேசியிருக்கோம். இதே பிஜேபிக்காரங்க பண்ணியிருந்தால் உலகம் முழுக்க போயிருக்கும். நான் என்ன கேட்டேன், ஒரு பத்திரிகை செய்தி இந்த விஷயத்தை கண்டனம் செஞ்சுட்டு மதுரை எம்பியாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள்கிட்ட, இந்தியாவில் எந்த மூலையில் எந்த பிரச்சனை நடந்தாலும் முதல் ஆளாக வந்து குரல் கொடுப்பீங்களே, உங்கள் கவுன்சிலர்னால ஒரு துப்புரவு பணியாளருடைய உயிர் வந்து இன்றைக்கி போயிருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றது தான் அந்த அறிக்கை. அந்த அறிக்கையில் ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, கடலூர் மாவட்டம் பெண்ணாடம்ன்றதுக்கு பதிலாக மதுரை மாவட்டம் பெண்ணாடம்னு ஒரு எழுத்து பிழை. அது ஏன்னா மதுரை எம்பியை பற்றி பேசுனதுனால அந்த அவசரத்தில் போடும்போது அந்த அறிக்கையில் ஒரு பிழை வந்துருச்சு. நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எல்லாம் இந்த போஸ்ட்டு, ஊடக ஸ்டேட்மெண்ட் பப்ளிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க, எடிட்டர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு 150 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த அறிக்கை எப்பயுமே அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கு அனுப்புறது இயல்பு. இதை அனுப்பிச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு செக் பண்ணிட்டேங்க, மதுரையில் பெண்ணாடம்ன்ற ஒரு ஊரே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அறிக்கை எடுத்து பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சது கடலூருக்கு பதில் மதுரை என்று எழுத்து பிழை வந்துருச்சுன்னு. உடனே என்ன பண்ணுறேன், அந்த அறிக்கையில் அந்த திருத்தம் செஞ்சுட்டு இதே இந்த 150 பத்திரிகையாளர்களுக்கு திருத்தத்தோடு அனுப்புகிறேன். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் அந்த அறிக்கையை வந்து எடிட் பண்ணிடுறேன். அந்த லெட்டர் பேட் வந்து நம்ம போடுறோம் இல்லையா, அதை வந்து எடிட் பண்ணிடுறேன். எடிட் பண்ணி அப்டேட்டட் லெட்டர் பேடு போட்டுட்டேன். அந்த கண்டென்ட்லேயும் எடிட் பண்ணி போட்டுட்டேன். ட்விட்டரில் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 1 hour கேப் வந்துட்டதுனால, அவங்க சொன்னது அப்புறமா அந்த டிசைனை மாற்றினதுனால எடிட் பண்ண முடியல. 1 hourக்குள்ளே எடிட் பண்ணணும். அதனால் கீழே வந்து அந்த ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி, இது வந்து மதுரை மாவட்டம் இல்லை, கடலூர் மாவட்டம் அப்படின்னு அந்த டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன். இப்போ இதுதான் பிரச்சனை. ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஒரு அதிகாரப்பூர்வமான பத்திரிகை செய்தி கொடுத்ததில் ஒரு ஊர் பெயர் மாற்றுறது தான் குற்றம்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அது செய்யப்பட்ட விதம் தான். சுப்ரீம் கோர்ட் வந்து சதீந்தர் குமார் வழக்கில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. 3 ஆண்டுகளுக்கு குறைந்த தண்டனை இருக்கக்கூடிய எந்த வழக்கு பதிவு செய்தாலும் நேரடி கைது இருக்கவே கூடாது. பழைய ஐபிசி செக்ஷன் 141A பிரகாரம் நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ்க்கு அவங்க ரிப்ளை கொடுக்கணும். ரிப்ளையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற எந்த முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் கைது செய்யணும்னு மேண்டேட்ரி. அது இன்றைக்கும் இருக்குது, என்றைக்குமே இருக்குது. 41A நோட்டீஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணல. 2வது, மிட் நைட்டு அரௌண்ட் ஒரு 11 மணி 11:30 மணி இருக்குது. நான் வீட்டில் என்னுடைய நண்பரோடு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தோம். என்னோடய வீட்டில் பக்கத்து வீடு ஒன்று இருக்குது, ஒரு லாயர் வீடு. திடீர்னு காலிங் பெல் அனுப்பிச்சாங்க. நான் வெளியே வந்து பார்க்குறேன், கீழே வந்து ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டு லாயர் பெல்லு நாங்கள் அடிச்சுட்டே இருக்கோம், அவங்க வந்து கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் கீழே வாங்கின உடனே சரி பக்கத்து வீட்டில் ரமேஷ் லாயர் அவருக்கு ஏதோ ஆகிடுச்சோன்னு பதறி போய் கீழே போன உடனே இவங்க எல்லாம் 5 பேர் இருந்தவங்க நான் பால்கனிலேருந்து கீழே இறங்கி போகிறதுக்குள்ளே ஒரு 15 பேர் உள்ளே இருக்காங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை என்ன விஷயம்னா, காம்பவுண்ட் கேட்டெல்லாம் பூட்டியிருக்கு, இந்த 5 பேரும் செவரேறி குதிச்சு உள்ளே வந்திருக்காங்க. நான் கீழே வர்றதுக்குள்ளே இன்னொரு 10 பேர் செவரேறி குதிச்சு வந்துட்டாங்க. நான் சொன்னேன் அரசு தாராளமாக பண்ணிக்கலாம், என்ன விஷயம்னு சொல்லுங்கள். எனக்கு சொல்லவே இல்லை.
காரில் ஏற்றி என்னை ஒரு குறிப்பிட்ட தொலைவு அளவுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு அப்புறமா என்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. கேட்டு என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னா அப்புறமா இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. என்ன கையெழுத்து வாங்கினாங்க? அது அந்த அரெஸ்ட் பண்ணும்போது இன்டிமேஷன் ஆஃப் அரெஸ்ட்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதில் கையெழுத்து வாங்க. கையெழுத்து போடுறதுலாம் பிரச்சனை இல்லை. பட்டு அதாவது மிட் நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறதே தவறு. வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்டேயும் தகவல் சொல்லலை. அரெஸ்ட் பண்ணிட்டு போயாச்சு. திருப்பி போன உடனே உடனடியாக பெயில் கிடச்சிருச்சு. எனக்கு இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த 4 முறை வழக்கில் 3 முறை கைதில் ஒரு நாள் கூட இவங்களால போலீஸ் கஸ்டடி எடுக்கவே முடியல. கோர்ட்டில் ஜுடிஷியல் கஸ்டடி. ஏன்னா கேஸே நிற்கல. இப்போ எதுக்காக இது பண்ணுறாங்க ஒவ்வொரு டைமும் இது பண்ணும்போது அப்படின்றது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு கைதே வந்து ரொம்ப பர்சனலி ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு கைது. ஏன்னா முழுக்க ஃப்ளாஷ் நியூஸ் ஆகிடுச்சு. நைட்டு கைது பண்ணோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஃபேமிலி லெவலில் பிரச்சனைகள், மற்ற லெவலில் பிரச்சனைகள், ஏதோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு தீவிரவாதி மாதிரி 2 வேன் போட்டு 2 வேன் ஃபுல்லாக போலீஸ்காரங்க வந்திருந்தாங்க என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. பார்த்தா அங்கே வரைக்கும் ஒரு 150 போலீஸ்காரங்க மதுரையிலேருந்து எல்லாரும் வந்து 2 ஜீப்பு ப்ளஸ் 2 பெரிய வேனு என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து வந்து காலையிலேருந்து என்னை நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. எங்கே போகிறேன் பின்னாடியே அந்த ஜீப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு நைட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ விஷயங்கள் தேவையே இல்லை. நான் வந்து பொறுப்பாக ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர், தினந்தோறும் டிவியில் வந்து டிபேட்ஸில் கலந்துட்டு இருக்கக்கூடியவர். எனக்கு வந்து இவங்க ஃபோன் பண்ணி சொன்னாலே நான் போய் அப்பீர் ஆக போகிறேன் இன்வெஸ்டிகேஷன். நம்மளை கைது பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் நான் ஜட்ஜுக்கிட்டே சொன்னேன். 41A ஃபாலோ பண்ணலன்றது இட்ஸ் வயலேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதனால் உடனே பெயில் கிடச்சிருச்சு. சரி, பெயில் கிடச்ச உடனே இவங்க நிம்மதியாக விடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் இல்லை. என்னென்ன மாதிரி நிர்பந்தங்கள், குறிப்பாக அந்த கைதில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டது எல்லாருமே அப்போ பார்த்துருப்பாங்க. ஜூன் 16ஆம் தேதி கைது செஞ்சாங்க. ஜூன் 20ஆம் தேதி என்னுடைய தாத்தாவோட பர்த்டே இருந்தது, 100வது பிறந்தநாள். ஸோ 100வது பிறந்தநாள் ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு அமையாத வாய்ப்பு, நிறைய செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருந்தேன். பட் அப்போது பர்த்டே அன்றைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருந்ததுனால எனக்கு பதில் அண்ணாமலை நான் வீட்டில் போய் தாத்தாவோட அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். ஸோ என்னுடைய தாத்தாவோட 100வது பிறந்தநாள் மிஸ் பண்ணது பர்சனலி ஒரு பெரிய லாஸ். 16ஆம் தேதி கைது செஞ்சேன். 25ஆம் தேதி என்னோடய பிஹெச்டி வைவா இருந்தது, ஃபைனல் வைவா. அப்பீரானா பிஹெச்டி கிடச்சிரும் அப்படின்றப்போ சரி அரெஸ்ட் ஆகி உள்ளே இருந்ததுனால வைவாவும் கேன்சல் ஆகிடுச்சு. சரி கேன்சல் ஆனாலும் பரவாயில்லன்னா அகெயின் பாருங்கள், அப்யூஸ் ஆஃப் பவரு. என்னை கைது செஞ்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, கீழே வந்து என்னை கைது செய்யும்போது நான் வெறும் பனியன் தான் போட்டிருந்தேன், கையில் வந்து என்னோடய ஐஃபோன் வச்சுருந்தேன். சரி சட்டையாச்சும் போட்டு வர விடுங்க அப்படின்னு சொன்னோடனே மேலே போய் அதெல்லாம் முடியாதுன்னு கூட ஒரு 4 போலீஸ்காரங்க பெட்ரூம்குள்ளே எத்தனை மணிக்கு 11:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே பூந்து மேலே வந்து, அப்போ வந்து டேபிளில் வந்து என்னோடய கேட்ஜெட்ஸ்லாம் வச்சுருந்தேன், மேக் புக்கு, ஐபேடு, இன்னும் 2 ஃபோனு எல்லாத்தையும் வாரிட்டாங்க. கேட்டால் இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, போலீஸ்காரங்க பண்ணால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை, சரி ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனால் அது வந்து கோர்ட் கஸ்டடிக்கு போயிடுச்சு டிவைசஸ். இந்த டிவைசஸ்லாம் வேணும் இல்லையா, வைவா இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது, ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, மற்ற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர். கோர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லோவர் கோர்ட்டில் வந்து டிவைசஸ் வேணும் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணுறோம். இவங்க வந்து அவங்க வந்து அப்பீரே ஆக மாட்டாங்க. இப்போ டிவைசஸ் வேணும்னு நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து என்ன சொல்லணும், கொடுன்னு சொல்லணும், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் வாய்தா வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி 8 தடவை வாய்தா வாங்கிட்டாங்க லோவர் கோர்ட்டில். ஒரு வழியே இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி லோவர் கோர்ட்டில் வந்து இவங்களுக்கு ஃபேவரபிள் ஆர்டர் வந்து ஒன்று வாங்கிட்டாங்க. அதாவது டிவைசஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்குன்றதே எனக்கு புரியல. அந்த போஸ்ட்டு நான் தான் போட்டேன், நானே ஒத்துக்கிறேன், அதை எடிட்டும் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்குன்னு தெரியல. அவங்க இன்டென்ஷன் என்னென்னா என்னோடய டிஜிட்டல் டிவைசஸில் இருக்கக்கூடிய அதை ஆக்சஸ் பண்ணணும். அதாவது என்ன ஃபைல்ஸ் வச்சுருக்கோம், யார் கூட கம்யூனிகேட் பண்ணுறோம், பார்ட்டி ரிலேட்டடாக என்ன இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும். அதுதான் எய்ம். இப்போ இந்த டிவைசஸ் இவங்க வச்சுருந்தப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மயிலாப்பூரில் ஸ்டேட் கவர்மெண்ட் லேபுக்கு ஒன்று அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா ட்ரிவாண்ட்ரமில் சிடாக்னு மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனம் இருக்குது, இந்த மாதிரி சைபர் ரெஃபரன்சஸ் பண்ணுறவங்க டிவைசஸ் எல்லாம் கிராக் பண்ணுறதுக்கு. எனக்கு எடுத்த 5 டிவைசஸில் 4 ஆப்பிள் டிவைசஸ், 1 சாம்சங் வந்து கிராக் பண்ணி கொடுத்துட்டாங்க. மீதி 4 ஆப்பிள் டிவைசஸ்ஸு பிரேக் பண்ணவே முடியல. பாஸ்வேர்டு நம்ம சொன்னால் தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். ரொம்ப ஹைலி ப்ரொடெக்டட் இல்லையா ஆப்பிள் டிவைசஸ்ன்றதுனால, அதை எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறது என்னன்னு பார்த்தே ஆகணுன்றதுக்காக கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் ஒரு 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த லேப்ஸுக்கெல்லாம். இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஃபீஸு சொல்லிட்டு அப்படியும் பிரேக் பண்ணவே முடியல. என்கிட்ட பாஸ்வேர்டு கேட்டாங்க, நான் பாஸ்வேர்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். எதுக்கு சொல்லணும் நம்ம?
என்ன கேஸுக்கு ரிலேட்டடாக அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருந்து தான் அந்த பதிவு போடப்பட்டிருக்கு. அது நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அதை மீறி என்னோடய ஐபேடு, என்னோடய மேக்புக்கு, என்னோடய பர்சனல் விஷயங்கள் இருக்கக்கூடியது இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறோன்னா அந்தளவுக்கு ஒன்றும் நம்ம குற்றம் செய்யலை. இப்போ இந்த வழக்கு லோவர் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு என்னோடய கேஸு. ஹை கோர்ட்டுக்கு நான் அப்பீல் போகிறேன், என்னோடய டிவைசஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. 1 வருடம் நடந்துச்சு அந்த வழக்கு. ஃபஸ்ட்டு லோவர் கோர்ட்டில் ஒரு 6 மாதம் 8 மாதம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஹை கோர்ட்டில் 1 வருஷம். ஏன் 1 வருஷம் நடந்துச்சுன்னா 13 தடவை இந்த கேஸ் லிஸ்ட் ஆச்சு. அதில் 11 தடவை வாய்தா வாங்கிட்டாங்க. அதாவது கேஸ் வந்து எனக்கு என்னோடய டிவைசஸ்லாம் வேணும்னு லோவர் கோர்ட்டோட சைட் பண்ணி நான் வந்து என்னுடைய தரப்பு வாதத்தை வைக்கிறேன். அதுக்கு அரசாங்கத்திலேருந்து கவுண்டர் ஃபைல் பண்ணணும். கவுண்டர் ஃபைல் பண்ணால் தானே ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும் கோர்ட்டில். கவுண்டரே ஃபைல் பண்ணல. 11 மாதம் கவுண்டர் ஃபைல் பண்ணல. கோர்ட்டில் என்ன பிரச்சனைனா 3 மாதத்துக்கு ஒரு தடவை பெஞ்ச் மாறிட்டே இருக்கும். இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜு மாறிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஜட்ஜுக்கிட்டேயும் 2 வாய்தா 3 வாய்தா இப்போ ஃபைல் பண்ணிவிடுவோம். கவுண்டர் என்ன ஃபைல் பண்ணணும், எங்களுக்கு இந்த டிவைசஸ் வேணும் இல்லை வேணாம் ஏதாச்சும் ஒன்று ஃபைல் பண்ணணும். அது பண்ணுறதுக்கே 11 மாதம். 11 மாதம் என்னோடய அட்வொகேட் வந்து டேட் அப்போ போவார். இவங்க வந்து டைம் கேட்பாங்க. ஜட்ஜும் வேறு வழி இல்லாமல் கொடுத்துருவாங்க. அடுத்த மாதம் பண்ணுவேன்னுவாங்க. அடுத்த மாதம் அடுத்த ஜட்ஜ் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இதே கதை, அடுத்த மாதம் பண்ணுறேன். 11 ஹியரிங் போய் 12வது ஹியரிங்கு வேறு வழியே இல்லாமல் இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாதுன்னு ஃபைல் பண்ணிடுறாங்க. அப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது. உடனே எனக்கு வந்து ஃபேவரபுள் ஆர்டர் கிடச்சிருது. இப்போது என்னுடைய டிவைசஸ், அதாவது என்னோடய பிஹெச்டி வைவா இருக்கிற டிவைஸு, மற்ற முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, ப்ரொஃபஷ்னலாக ஐம் ஆல்சோ ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி, கிளைண்ட் டீட்டெயில்ஸு, கம்பெனிஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அது வாங்குறதுக்கே எனக்கு 20 மாதம் ஆயிடுச்சு. இது ஒரு கேஸே கிடையாது. அந்த டிவைசஸ்லாம் இந்த வழக்குக்கு சம்மந்தமும் கிடையாது. 20 மாதம் சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த டிவைசஸ்லாம் என்னால் வாங்கவே முடிஞ்சது. அப்போது இவங்க என்னன்னு பாருங்கள், நம்மளை வந்து மென்டலி டீஸ்டெபிளைஸ் பண்ணணும். அதனால ஒரு சில பர்சனலி ஏதாவது லைக் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து கோவம், நிறைய பிரச்சனைகள். நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுத் சென்னையில் நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த டீட்டெயில்ஸு, பேமெண்ட் பண்ணது, பேங்க் விஷயங்கள் எல்லாமே அதில் மாட்டிக்கிச்சு. உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஒரு 20 மாதம் எனக்கு வந்து வாங்க முடியலன்றதை விட ஜுடிஷியரியும் இவ்வளோ ஸ்லோவாக இயங்குது அப்படின்றது மிகப்பெரிய மன வருத்தமாக இருந்தது. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இந்த பிஹெச்டி வைவா சொன்னோம் இல்லையா, 25 ஷெடியூலாக இருந்தது. என்னோடய எல்லா ஃபைல்ஸுமே வந்து இந்த மேக்புக்குள்ளே தான் இருக்குது. எதுவுமே என் கையில் இருக்கிறது வந்து அந்த சப்மிட் பண்ணுவோம், ஃபைனல் தீசிஸ் சப்மிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபைனல் ஃபைல் என்கிட்ட இருக்குது. மீது எல்லாமே எதர் என்னோடய ஃபோனில், என்னோடய லேப்டாப் மேக்புக்கில் இருக்குது. இப்போ எனக்கு வைவா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அட்டென்ட் பண்ணணுன்றப்போ எந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுமே எனக்கு கிடைக்கல. 25 ஃபிக்ஸ் பண்ணது அடுத்த மாதம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஜூலை எண்ட் அந்த மாதிரி ஏதோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுமே இல்லாமல் அந்த ஃபிசிக்கல் பவுண்டு தீசஸ் மட்டும் வச்சு நான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். தேங்க்ஃபுல்லி நம்மளே சொந்தமாக பண்ணதுனால பிரச்சனை இல்லை அது. அப்போது இவங்க எந்த அளவுக்கு வன்மத்தோடு இருக்காங்க பாருங்களேன். கோர்ட்டில் நான் ஒரு ஸ்பெஷல் பெட்டிஷன் போடுறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து வைவா இருக்குங்க, நீங்கள் டிவைசஸ் நீங்களே வச்சுக்கோங்க, என்னோட அந்த பிஹெச்டி சம்மந்தமான ஃபைல்ஸ் மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஒரு பென்ட்ரைவில், ஏன்னா படிப்பு சம்மந்தமான விஷயம் யூனிவர்சிட்டியில் நான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு கூட இந்த ஸ்டேட்லேருந்து அப்ஜெக்ஷன், அவனுக்கு கொடுக்கவே கூடாது, கொடுத்தா அவன் வந்து இது எவிடன்சஸ் அழிச்சிருவான். நான் சொன்னேன் அந்த லேப்டாப்புக்கும் கேஸுக்கும் சம்மந்தமே இல்லையா, அதில் அழிக்கிறதுக்கு என்னையா இருக்குன்னா இல்லை, அவங்க ஹுட்விங்க் பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய கல்வியை கூட நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கான எவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு மனநிலையில் இருக்காங்கன்றது. ஒரு அரெஸ்ட் பற்றி சொன்னீங்க இந்த ட்வீட்டுக்காக, இன்னும் 2 அரெஸ்ட். அதான் அடுத்தது பாருங்கள், இந்த அரெஸ்ட்டு நடக்கிற சமயத்தில் இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்னென்னா சிதம்பரம் கோயிலில் வந்து தீட்சிதர்கள் பூணூல் அறுக்கிற சம்பவம் ஒன்று நடந்தது. நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூலை மாதம் 2023 நடக்குது. அந்த கனக சபை பிரச்சனை வரும்போது போலீஸாருக்கு, ஹெச்ஆர்என்சி அஃபீஷியல்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீட்சிதரோட பூணூல் வந்து அறுக்கப்படுது. உடனே அன்னைக்கு மாலையிலேயே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து தீட்சிதர், அவங்களுடைய மனைவி, இந்த மாதிரி போலீஸ் எப்படி கோவிலுக்குள்ளே வந்து எங்களை கொடுமைப்படுத்தினாங்க, அராஜகம் பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த கம்யூன் மேகசின் அப்படின்னு ஒன்று ரன் பண்ணுறோம். அது நானும் இன்னொரு தம்பியும் ரன் பண்ணுறோம். நாங்கள் 2 பேர் தான் டிரெக்டர்ஸ். அந்த தீட்சிதர் கொடுத்த ப்ரெஸ் மீட் இருக்கு இல்லைங்களா, அந்த தீட்சிதர் பேசினது அப்படியே வெர்பாட்டிம் எங்கள் நியூஸ் போர்ட்டலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர். இது வந்து என்னது எனிமிட்டி பிட்வீன் கம்யூனிட்டிஸ், சமூக சூழ்நிலையை பதற்றம் அடைய செய்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா ஊடகமும் அதை ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க, பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க.
பட் என்ன டார்கெட் பண்ணி எப்படியாச்சும் குண்டாஸில் போடணும்னு அந்த சமயத்தில் இமீடியட்டாக போடப்பட்டது. உடனே சிதம்பரம் போலீஸ் வந்து அப்போ ஒரு அரெஸ்ட்டு, இதுலேருந்து கைதானோம். இந்த 2 அரெஸ்ட் வந்து முக்கியமானது. இப்போ 3வது அரெஸ்ட் இப்போ நடந்துருச்சு. நடுவில் அதுக்கு முன்னாடி அந்த பழனி பஞ்சாமிர்தம் இஷ்யூவில் அதில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. கதுன்ற ஒரு நியூஸ் பேப்பர் ரன் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு செய்திக்காக. இப்போ இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் இவங்க எப்படிலாம் நம்மளை வந்து நிலைக்குள்ளே வைக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பெயில் கிடச்சிடும். எப்பயுமே ஜென்ரலி நீங்கள் வந்து பெயில் கிடச்சிருச்சுன்னா பெயில் கிடைக்கும். அது கண்டிஷனல் பெயிலுன்னு சொல்லுவாங்க. கண்டிஷனல் பெயில்னால் ஜென்ரலாக என்னென்னா ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் சைன் போட்டிங்கன்னா கோர்ட்டில் போய் நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் கேட்டோம்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. இந்த 2 கேஸ்லேயும் நான் வந்து ஒன்றில் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு, இன்னொன்றில் வந்து கோர்ட் பெயில் வாங்கிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, சென்னையில் வந்து நீங்கள் 2 கேஸுக்கும் நீங்கள் சைன் போடணும் கமிஷனர் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொன்னோம். 2 டைம்ஸ் சைன் போடணுன்றாங்க பர் டே, காலையில் மாலையில். ஸோ சென்னைக்கு வந்தோடனே காலையில் மாலை ஃபஸ்ட்டு மதுரையிலே ஒரு 15 நாள் தங்கி அங்கே பெயிலில் சைன் போடுறேன். ஏன்னா மதுரையில் போடணுன்றாங்க. அப்போ அந்த 15 நாள் வேஸ்ட்டு, ஜெயிலில் இருந்து ஒரு 10 நாள் வேஸ்ட்டு, ப்ரொடக்டிவிட்டி லாஸ் பாருங்கள். ஒரு 25 நாள் மதுரையிலே எனக்கு போயிடுச்சு. அப்புறம் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க, ஏன்னா என்னோடய பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் சென்னை, என்னோடய பிஹெச்டி வைவா அட்டன் பண்ணணும். வீட்டில் வந்து 100 வயசு தாத்தா, அம்மா வந்து வாய் பேச முடியாதவங்க, நான் தான் ஃபேமிலியை பார்த்துக்கணும். இவ்வளோ ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸில் சொல்லியுமே கூட 25 நாள் கழிச்சு தான் என்னால் சென்னைக்கே போக முடியுது. போனதுக்கப்புறமா சரி 2 டைம் சைன் போடணும்னு சொல்கிறாங்க. அது வந்து போலீஸ் கொடுக்குற ப்ரெஷர் அவங்க பிபி மூலமாக. அதாவது இவனை வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது, அவனை வந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான் மோட்டிவ். 2 டைம்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கமிஷனர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் இருக்கிறது வந்து திருவான்மையூரில் இருக்கேன். இங்கேருந்து அங்கே போயிட்டு வரணுன்னா எனக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ காலையில் போய் சைன் போடணும், அப்புறமா திருப்பி வெளியே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரமாக போய் கையெழுத்து போடணும். ஜென்ரலாக இந்த மாதிரி கையெழுத்து போடுறது வந்து ஒரு 2 வீக்ஸ் போட்டிங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க கோர்ட்டில். ஸோ 65 நாள் சைன் போட்டேன் நான், காலையில் மாலையில். இல்லை என்ன பிரச்சனை, இந்த 65 நாள் ஊரை விட்டு வெளியே போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 1 நாள் 2 நாள் சைன் போடலைன்னா உடனே இவங்க கோர்ட்டில் போய் இவன் சைன் போடல. எனக்கு என்ன புரியலன்னா, சைன் போடுறதே எதுக்குன்னா நீ வந்து எங்கேயும் ஓடிட மாட்டேன், போகக்கூடாது, ஏதோ பெரிய கிரிமினல் குற்றம். நான் டெய்லி டிவியில் வந்துட்டுருக்கேன், உங்கள் ஆளுங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும், தமிழ்நாடே என்னை பார்க்குது, நான் எங்கே ஓடி போக போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் பிபி மூலமாக ப்ரெஷர் எதிரும், பெரிய கேஸ் மாதிரி. சரி 65 நாள் போட்டு முடிச்சிட்டேன். அப்போ வந்து மதுரை வழக்குக்கு வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸேஷன் லாயர்ஸ் ஆர்கியூ பண்ணி வாங்கிட்டாங்க. இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் வழக்கு சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இங்கே 65 நாள் போட்டதுக்கப்புறமா நீங்கள் சிதம்பரம்ல போய் வீக்லி 2 போடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஜட்ஜு கொடுக்குறாரு. அப்போ வந்து அங்கே பிபி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை இது ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸு, இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கூடாது, சொசைட்டிக்கு எதிரான அஃபென்ஸ் அப்படி இப்படின்னோடனே சரி ஜட்ஜு சொல்லிட்டு போய் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வீக்லி 2 டேஸ் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் கிளம்பி போவேன். இங்கே சென்னையிலேருந்து சிதம்பரத்துக்கு காரில் போகணும். போய் சாட்டர்டே ஈவினிங் ஒரு கையெழுத்து போட்டுட்டு அங்கேயே நடராஜர் கோயில், தில்லைக்காளி கோயில், எங்கெங்கே போகணுமோ போயிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் திருப்பி எழுந்திரிச்சு ஒரு கையெழுத்து போட்டுட்டு வந்துடும். ஏன்னா வீக்லி 2 சாட்டர்டே சண்டே. இது ஒரு 3 மாதம் போச்சு. 3 மாதத்துக்கு வாரத்துக்கு 2 தடவை, இப்போ 8 தடவை போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஜட்ஜு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு, மாதத்துக்கு ஒரு தடவை கையெழுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கிட்டத்தட்ட ஒரு 22 மாதத்தில் 80 தடவை சிதம்பரத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்கேன். மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவர்கள், நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், கட்சியில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியவர்கள், அவங்களெல்லாம் ஒரு சர்வைலன்ஸ்க்கு கொண்டு வர்றது, அவங்கள வந்து இந்த மாதிரி வழக்கு பதியும் போது இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்னு அவங்க வீட்டுக்கு போகிறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு தொண்டரால் தாங்கிக்க முடியாது தான். திமுகவை எதிர்க்கணும்னு ஒரு தீர்க்கமான ஒரு உறுதி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். இரண்டாவது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட்டு சாதாரண தொண்டர்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்காது, ஒரு பயம் காட்டணும் அப்படின்றதோடு போயிடும். இப்போ நம்ம விஷயத்தில் நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத காரணங்களுக்காக தொடர்ந்து டார்கெட்டு, இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடாது, ஒரு இடத்துல முடக்கணும். நீங்கள் ஞாபகம் எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஆரம்பித்த அன்றைக்கி என்னால் போக முடியல, ஏன்னா இங்கே 2 டைம் சைன் போடணும். ராமநாதபுரத்துக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். இந்த மாதிரி முடக்கம் செய்வது இறுதியாக இதன் மூலமாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் லாஸு ஆர் எக்ஸ்பென்சஸ்ன்றது மிக மிக அதிகம். இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஒரு மாதம் நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க, வெளியே இருக்கீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற சிஎஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியாமல் போயிடும், அதனால் லாஸு. இந்த வழக்குகள் 11 முறை வாய்தா வாங்கிட்டாங்கன்னா 11 முறையும் நம்ம வக்கீலுக்கு நம்ம காசு கொடுத்து தான் ஆகணும். அது ஆர்கியூமெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும், பெயில் ரிலாக்ஸேஷன் வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும், குவாஷ் ஃபைல் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணும். மிகப்பெரிய ஒரு பொருளாதார
ஒரு கடுமையான சூழ்நிலையில் தான் இந்த வழக்குகளையும் நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். பட் நிச்சயமாக இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூஸ்ட் தான். எங்களை கொடுமைப்படுத்துறது எல்லாமே நிச்சயமாக இந்த ஃபாசிச ஆட்சி வீழ்த்துவதற்கு ஒரு கல்லாக அவங்களே போடுறாங்க அப்படின்னு அடக்குறீங்களோ அவ்வளோ வேகமாக. நிச்சயமாக எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க நிச்சயமாக. பட் முதல் முறையாக இந்த கஷ்டங்கள்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, அதனால் சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம தொண்டர்களும் சரி எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புகிறோம். எனக்கு என்ன கேள்வினா, இப்போ பாஜகவுடைய மாநில செயலாளருக்கே இவ்வளோ வந்து கெடுபிடி பண்ணுறாங்க, மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அரசு எப்படியாவது முடக்க வேண்டும் நினைக்கிறாங்கன்னா சாதாரண பாஜக தொண்டனுக்கு என்ன விதமான ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்கன்ட்டு நீங்கள் உங்களுடைய நினைவுக்கு வெளியில பேசப்படாத இல்லை தெரியாத ஒரு சில நிகழ்வு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாஜக தொண்டர்கள் பேர் கணக்கே இல்லை. ஏன்னா ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ட்வீட்டை ரீட்வீட் பண்ணாருன்றதுக்காக மதுரைக்காரர், அவர் துபாயில் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவர் வந்து ஒரு 1.5 வருஷம் கழித்து தீபாவளிக்கு டைம் ஸ்பெண்ட்லான்னு தமிழ்நாட்டுக்கு வராரு. மதுரை ஏர்போர்ட்டில் வச்சு கைது பண்ணிட்டாங்க. இல்லீகல் அரெஸ்ட் வேறு. அது வந்து ஒன்றும் ஆர்டர் எதுவுமே கிடையாது. ஒரு நாள் கழித்து தான் கோர்ட்லேயே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்படி கைது பண்ணதுனால என்னாச்சுன்னா பாஸ்போர்ட் வந்து முடக்கப்பட்டு விட்டது. அவர் செஞ்சுட்டு இருந்த வேலை வந்து போயிடுச்சு. அவர் அந்த பாஸ்போர்ட்டு திருப்பி வாங்குறதுக்கே 1.5 வருஷம் சட்ட போராட்டம் பண்ணி தான் வாங்கினார். அதுக்குள்ளே அங்கே இருக்கிற வேலை போயிட்டு அங்கே கிடைக்கிற சம்பளத்தில் ஒரு 20% சம்பளத்தில் தான் இங்கே ஒரு வேலையில் சேர்ந்தார். அப்புறமும் அவர் பிரச்சனையாகி பர்சனல் லைஃபே ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு அவருக்கு. கட்சி மூலமாக நாங்கள் எல்லா உதவியும் பண்ணிகிட்டு இருந்தோம் லீகலி எல்லாமே. பட் இருந்தாலும் பிஜேபி தொண்டர்களை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்தணுன்றதுக்காக இந்த விஷயங்கள். நிறைய கைதுகள், எக்கச்சக்கமான கைது, எல்லாமே இல்லீகல் அரெஸ்ட் தான். சுப்ரீம் கோர்ட்டே கிளியராக ஃப்ரைடே நைட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். என்ன செஞ்சு இந்த 3 அரெஸ்ட்டுமே ஃப்ரைடே நைட்டாக பண்ணுறது. எதுக்காகனா சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவு. ஸ்பெஷலாக நம்ம போய் அப்பியர் ஆனாலும் ரெகுலர் பெஞ்சில் சர்வ் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க, இன்சார்ஜஸ் இருப்பாங்க. அவங்க வந்து முழுக்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் பெரும்பாலும் இருக்கிறதுனால தீர்ப்பு கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. மண்டே ஜட்ஜ் வந்தோடனே நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இன்ட்ரிம் ரிலீஃப் ஏதாச்சும் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதனால் முடக்கிறதுக்காக நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொடர்ந்து கைதுகள் நடந்ததுனால மத்தியிலேருந்து ஒரு குழு அனுப்பியிருந்தாங்க. வந்து புரந்தேஸ்வரி அவங்க சதானந்த கவுடா, மோகன் சொல்லிட்டு பெங்களூர் சென்ட்ரல் பிஜேபி எம்பி அவர். அதுக்கப்புறமா சத்யபால் சிங்னு சொல்லிட்டு பாம்பே கமிஷனராக இருந்து யூபியில் எம்பி ஆகி மினிஸ்டராக இருந்தவர், அவரும் வந்திருந்தார். ஸோ இவங்க 4 பேர் வந்திருந்தப்போ நாங்கள் பிஜேபி ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி போலி வழக்குகளுக்காக அரசியல் கைது செய்தவர்கள் எல்லாருமே வந்து உங்கள் கேஸை ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த கமிட்டி வந்து மேடையில் உட்காந்து இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஒவ்வொருத்தராக நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணோம். அந்த கணக்குப்படியே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வழக்குகள், எல்லாமே அரசியல் வழக்குகள், எல்லாமே போலி வழக்குகள். ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக கைது செய்யப்பட்டது. அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். பர்சனலாக எனக்கே ஃபேமிலி வைஸ் நிறைய பர்சனல் லாஸ். பாஜக தொண்டர்கள் துவண்டு போயிட மாட்டாங்களா? ஒரு சில பேர், லைக் எல்லாரும் நிச்சயமா போவாங்க. நம்ம வெளியில வேணா சொல்லிக்கலாம் துவண்டு போக மாட்டார்கள், இந்த மேடை பேச்சு கூட அது நல்லா இருக்கும். இல்லை, இப்போ இந்த 500 பேர்னாலும் 500 பேருக்குமே கட்சியின் சார்பாக சட்ட உதவி நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஃபினான்ஷியல் உதவியிலேருந்து எல்லாமே பண்ணி கட்சி வந்து எந்த காலத்துலேயும் யாரையுமே கைவிடுறதில்லை. ஆப்வியஸ்லி அதை பார்த்து சில பேர் பயந்துருக்கலாம், சில பேர் பர்சனலி அஃபெக்ட் ஆகிருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். பட் அதனால் வந்து எல்லாருமே பயந்துட்டாங்க, முடங்கி போயிட்டாங்க அப்படின்றது கிடையாது. ஏன்னா இவங்க கை வைக்கக்கூடியவர்கள் எல்லாமே பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏழையாக இருக்கக்கூடியவர்கள். அன்றைக்கி நாளுக்கு அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்லேயே அடுப்பெரிய அன்றாட காட்சிகள்னு சொல்லக்கூடிய மிக மிக நடுத்தரம் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ ஃபினான்ஷியலாக அவங்க மேலே கை வச்சா யாருமே வரமாட்டாங்க, யாருமே வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்றது இவர்களுடைய கணக்கு. பட் இவங்களுக்கு புரியல, பிஜேபி அந்த மாதிரியான கட்சியில் இதெல்லாம் ஒன்றும் பார்த்து பயந்துட்டு யாரும் வெளியே வராமல் இருக்கிறதில்ல. இப்போவும் இன்னும் அதிகமாக தான் அரசியல் செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் உங்ககிட்ட இந்த கேள்வி நிறைய பேர் வச்சுருப்பாங்க, மத்திய அரசு என்ன செய்யுது, இவ்வளோ நடக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்களா? இல்லை, அதுக்கு தான் சென்ட்ரல் ஒரு முடிவே இல்லையா பாட்டி அப்படின்னு கேட்குற மாதிரி அதுக்கு தான் கமிட்டி அனுப்பிச்சாங்க. கவர்னர்கிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம், அவங்க லெவலில் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 500 வழக்குகள்லேயே கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் அப்டேட் படி ஒரு 100 வழக்குகளுக்கு மேலே குவாஷே ஆகிடுச்சு. அதாவது வழக்கு போட்டதே தப்புன்னு நீதிமன்றத்தில் குவாஷ் பண்ணிட்டாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி மாநில அரசுக்குன்னு நிறைய அதிகாரங்கள் கொடுத்துருக்கோம், என்ன வேணாலும் பண்ணுறான்ற நிலைமை இருக்குது. ஸோ அதான் இப்போ மத்திய அரசு நினச்சாலும் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. பட் ஒரு வளரக்கூடிய அரசியல் இயக்கத்துக்கு இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு காலகட்டம்.
எதுவுமே பண்ண அடக்குமுறை. முடியாதா என்பது லைக் நான் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்தை சொல்றேன். உங்கள்கிட்ட நிறைய பேர் ட்விட்டர் ஸ்பேசஸ்ல கேட்டிருக்காங்க, நிறைய பொது வெளியில கேட்டிருக்காங்க, நானே பார்த்திருக்கேன். ஒரு அதிகாரம் என்பது மத்திய அரசாங்கத்துல இருக்கு, அதோட லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னத்தை பாக்குறீங்க? லைக் மத்திய அரசாங்கம் மாநில அரசுல தலையிட வேண்டாம் என்று இருக்கிறதா, இல்லைன்னா அவங்களால முடியாது, சட்டம் கான்ஸ்டிடியூஷன் லா அண்ட் ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். ஸோ அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கான முகாந்திரமும் இல்லை. நம்மளால் பண்ண முடிஞ்சது வந்து 2 விஷயங்கள் நாங்கள் பிஜேபியிலேருந்து உடனடியாக பண்ணிவிடும். இந்த 500 கைதுகளில் 99% பேர் வந்து இம்மீடியட்டாக பெயில் எடுத்திருக்கோம். அதாவது ஜெயிலுக்கு போகாமல் போகிறதுக்கு முன்னாடியே பெயில், அப்படியே போனாலும் அதிகபட்சம் 2 நாட்களுக்குள்ளே பெயிலில் வெளியே எடுத்துருவோம். அது வந்து நம்ம லீகல் டீம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அதோட ஃபாலோ அப்பாக அந்த வழக்கை வந்து குவாஷ் செய்வதற்கு, அதாவது தள்ளுபடி செய்வதற்கான அனைத்து உதவிகளையும் நம்ம செய்வோம். அப்போ அந்த மாதிரி குவாஷ் ஆனது 100 வழக்குகளுக்கு மேலே இருக்குது. அதனால் பெருசாக கொடுமைப்படுத்துறது இப்போ நான் என்னோட ஸ்டோரி சொன்னதுனால எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு நினைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 80-90% பேர் குறைந்த அதிகபட்சமாக ஒரு கைது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது உடனடியாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது பெயில் அப்படின்ற ஸ்டேஜில் நம்ம முடிச்சிருவோம். அந்தளவுக்கு நம்ம தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து பிஜேபி ஆஸ் அ கட்சி கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் அ கவர்மெண்ட்டுன்னு வரும்போது நாங்கள் இந்த வந்து எக்ஸசிவ் அப்யூஸ் ஆஃப் பவர் இந்த விஷயங்களை தொடர்ந்து அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்ம இது வரைக்கும் யாருமே பிரதமர் தப்பா பேசிட்டாரு என்று சிறைப்பிடித்து நான் பார்த்தது கிடையாது, கைது பண்ணி நான் பார்த்தது கிடையாது. பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் கூட முதல்வர் அவர் தப்பா பேசிட்டாருப்பா என்று கைது பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது பாஜகவை இவர்கள் ஃபாசிஸ்ட் என்கிறார்கள், திமுகவை மட்டும் வந்து நாங்கள் வந்து பாயசம். பெரிய ஃபாசிஸ்ட் வந்து திமுக காரங்க தான். அது வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறது இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே பண்ணுறது தான். வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, மக்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் எங்களுக்கு. பட் ஸ்டில் யார் வேணாலும் பிரதமர் என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று இருப்பது தவறு என்று ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அது நீங்கள் எப்படி? இல்லை, நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், 1-2 கிடையாது. எங்கள் ஐடி செல் நம்ம தலைவர் பாலாஜி வச்சு நாங்கள் ஒரு தடவை ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம். ஐ திங்க் இந்த கமிட்டி வந்திருந்தப்போ தான் கிட்டத்தட்ட 795 இன்சிடென்ட்ஸ் இந்த விஷயத்துக்கு தவறு நடந்திருக்குன்னு போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எஃப்ஐஆர் ஆகாத இன்சிடென்ட்ஸா? எஃப்ஐஆரே ஆகலை. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதில் முகாந்திரம் இருந்தால் எஃப்ஐஆர் போடணும். இப்போ எப்படி எங்கள் மேலே நடக்கக்கூடிய கைது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மதுரை விஷயமாகட்டும் இல்லை மற்ற கைதுகள் எல்லாமே இந்த 500 பேரில் 95% கம்ப்ளைனன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோ இல்லை திமுக கூட்டணி கட்சியிலையோ பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு நாளுக்குள்ளே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உடனே கைது நடவடிக்கை பண்ணுறாங்க. இதே மாதிரி பிஜேபி சார்பாக நாங்கள் கணக்கு வச்சபடி 795 இன்சிடென்ட்ஸு ஒரு டைமும் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறோம். ஒரு கம்ப்ளைண்ட்டில் கூட ஒரு புகாரில் கூட நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் வரைக்கும் போனதுக்கான முகாந்திரமே கிடையாது. அப்போது காவல்துறை முழுக்க அரசியலாக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறை வந்து இண்டிபெண்ட்டாக எது தப்பு எது சரின்ற முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு திமுக அரசு வந்து அவர்களை கட்டாயப்படுத்துது, நிர்பந்திக்கிறது. பல கட்டங்களில் எங்களுக்கு வந்து காவல்துறையினரே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மேலேருந்து எங்களுக்கு ப்ரெஷரு, எங்களுக்கு தெரியும் இந்த வழக்கு ஒன்றுமே இல்லைன்னு, இதில் கிரவுண்ட்ஸே இல்லைன்னு தெரியும், 41A கொடுக்காமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், கோர்ட்டில் போனால் நிற்காதுன்னு தெரியும். பல காவல்துறையினர் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் அவர்களை கட்டுப்படுத்துகிறது, மிரட்டுகிறது. அப்படி அவங்க சொல்லுக்கு அடிப்பணிஞ்சு போகலன்னா அவங்களுக்கு பிரச்சனை வருது டிபார்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், ஐபிசியாக இருக்கட்டும், இப்போ பிஎன்எஸ்ஸாக இருக்கட்டும், நாடு முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்குது. கர்நாடகா போலீஸ் கோவாவில் போய் மகாராஷ்டிராவில் போய் யாரையோ ஒரு கைது பண்ணி கொண்டு வர்றாங்க காங்கிரஸ் அரசாங்கம். அது மாதிரி பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலேருந்து காவல்துறை இங்கே வந்து கைது செய்ய முடியாதா? செய்ய முடியும், நாங்கள் கேட்குறோம். பட்டு ஃபாசிஸ்ட்டுன்னு இவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, நிறைவாக இந்த நடப்பு அரசியல் குறித்து மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான் நீங்கள் எதாவது சொல்லலாம். ஒரு மெசேஜ்னால் என்னென்னா, ஃபாசிஸ்ட்டுகளாக இருக்கக்கூடிய திமுக பல விஷயங்கள் இப்போது சமீபத்தில் ரொம்ப பாதிப்படைந்த விஷயம், தேனியில் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி கஞ்சா பயன்படுத்துகிறாங்க, அதை பார்த்ததுக்கு போலீஸில் வந்து அந்த தகவலை பாஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் அந்த கஞ்சா பயன்படுத்திய மாணவர்கள் இந்த மாணவி வீட்டில் போய் அந்த மாணவி தாக்கியிருக்காங்க. இப்போ விழுப்புரத்தில் பார்த்தோம், இந்த கஞ்சா பயன்படுத்தினது தகவல் கொடுத்ததுக்காக சிறையிலேருந்து வெளியே வந்து உடனடியாக கொலைகள் நடந்தது. அதனால் சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமாக போயிட்டுருக்கு. திமுக அடுத்த முறையும் தொடர்ந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். இந்த நான் இஷ்யூவே திமுக பேசிட்டு இருக்கிறதுனால அதற்கு இந்த நான் இஷ்யூ கவுண்டர் கொடுக்குற பிஜேபியால ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியல எங்களால். பட்டு கண்டிப்பாக அவங்க எல்லா அஸ்திரங்களையும் அவன் பயன்படுத்தி முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை.
மக்கள்கிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இவர்களுடைய நிர்வாகமும் நிச்சயமாக கேள்விக்குள்ளாக்கப்படும். அந்த இடத்துல அவங்க தோத்து போவாங்க. நேரில் வந்து விரிவாக பேசிமைக்கு மிக்க நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார். அந்த ஃபார்மட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா? ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.